رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي ربنا زدنا علما. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு கீடு சென்னாயம் தஸ்னிமிலர். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஷினுக்கு ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். நான் என்ன கொஷின் கேட்டேன்? அல்லாஹ் பூமியின் மீது செல்லக்கூடிய பிராணியை எதிலிருந்து படைத்தான்? இதுக்கான ஆன்சர் தண்ணீர். துவா என்பது ஒரு வணக்கமாகும். இதை நாம் அல்லாஹ்விற்கு மட்டுமே செய்ய வேண்டும். துவா என்பது வெறும் நம்முடைய தேவைகளை கேட்பது மட்டுமல்ல, அல்லாஹ் எஜமான், நான் அவனின் அடிமை என்பதை உணர்த்தும் ஒரு அமல். நமக்கு என்ன தேவை என்பதை நம்மை படைத்த இறைவனுக்கு தான் தெரியுமே, அவனே தரட்டும் என நாம் எதையும் கேட்காமல் விடக்கூடாது. தன் அடியான் தன்னிடம் கேட்க வேண்டும் என்பதை அவன் விரும்புகின்றான். நாம் கேட்கும் துவாக்கள் நம் விதியை நிச்சயமாக மாற்றும். துவாக்கள் பல இருந்தாலும் அதில் சில குறிப்பிட்ட துவாக்களை மட்டுமே அல்லாஹ் அல் குர்ஆனில் கூறியுள்ளான். நாம் கேட்கும் துவாவை விட அல்லாஹ்வே சில துவாக்களை மட்டும் குறிப்பிட்டு அல் குர்ஆனில் கூறியுள்ளான் என்றால் அதன் மதிப்பே வேறு. அந்த துவாக்கள் என்ன என தெரிந்து வைத்து அதை ஓதி நம் தேவைகளை கேட்கும்போது மிக பெரிய மாற்றம் நம் வாழ்க்கையில் ஏற்படும். குர்ஆனில் நிறைய துவாக்கள் இருக்குது. அதிலும் குறிப்பாக ரொப்பனா துவாக்கள் என 40 துவாக்கள் இருக்குது. இதற்கு என பரக்கத் உண்டு. அதை ஓதி கேட்டு பாருங்க, பல கஷ்டங்கள் தீரும். இன்றைக்கி நான் ரொப்பனா துவாக்களில் உள்ள ஒரு துவாவை சொல்கிறேன். பெஸ்ட்டான துவா என சொல்லலாம். இதை ஒரு முறை மனதார ஓதினாலும் அல்லாஹ் உடனே பதிலளிப்பான். முடியவே முடியாத காரியமாக இருந்தாலும் சரி, அதற்கு ஒரு வழியை அல்லாஹ் காட்டியே தீர்வான். ஃபஸ்ட்டு துவாவை சொல்கிறேன், பிறகு இந்த துவா ஓதி ஏற்பட்ட அதிசயத்தை பிறகு சொல்கிறேன். இப்போ துவா என்னென்னு பார்க்கலாம். ربنا آتنا من لدنك رحمة وهيئ لنا من أمرنا رشدا ربنا آتنا من لدنك رحمة وهيئ لنا من أمرنا رشدا. இதோட மீனிங் என்னென்னா, எங்கள் இறைவனே, உன்னுடைய தனிப்பட்ட அருளை எங்களுக்கு வழங்குவாயாக, எங்கள் செயல்களை ஒழுங்குபடுத்தி தருவாயாக. சூரா காஃபில் உள்ள 10வது வசனம் இது. காஃப் வாசிகள் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. வாலிப வயதுடைய நல்லடியார்கள். மொத்த ஊரும் இறை நிராகரிப்பவர்களாக இருந்தனர். இவர்கள் மட்டும் அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர்களாக இருந்தனர். மொத்த ஊரும் இவர்களுக்கு எதிராக திரும்பிய சூழ்நிலையில் அல்லாஹ்விடம் இவர்கள் இந்த துவாவை ஓதினார்கள். அல்லாஹ்வின் உதவி உடனடியாக வந்தது. ஒரு குகையில் 300 ஆண்டுகளுக்கும் அதிகமாக அவர்களை உறங்க வைத்து விட்டான். எதிரிகள் இவர்களை தேடி அலைந்த போதும் அவர்களின் கண்ணில் படாமல் பாதுகாத்தான். இத்தனை ஆண்டுகள் நாம் உறங்கி உள்ளோம் என்ற விஷயமே அவர்களுக்கு தெரியாது. பல ஆண்டுகளுக்கு பிறகு அந்த நாடே மாறியிருந்தது. நல்ல அரசன், நல்ல மக்கள். இவர்களின் வரலாற்றை அறிந்து மொத்த பேரும் ஏகத்துவ கொள்கையை ஏற்றுக்கொண்டனர். அந்த ஊரே இவர்களை கொண்டாடியது. வரலாற்றில் மிகப்பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்திய பவர்ஃபுல்லான துவா இது. இதை முழு மனதுடன் நியத் வைத்து ஓதினால் நிச்சயம் அந்த காரியம் கைகூடி வரும். பெரிய பெரிய கஷ்டம் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போகும். அல்லாஹ்வின் உடனடி உதவியை பெற்றுத்தரக்கூடிய துவா இது. எந்த நேரத்திலும் எத்தனை முறை வேணும்னாலும் ஓதலாம். நிச்சயம் இந்த துவா உங்கள் வாழ்க்கை மாற காரணமாக இருக்கும், இன்ஷா அல்லாஹ். ஓகே, இப்போ ஃபைனலி கொஷின் டைம். பெண்ணொட்டகம் எந்த கூட்டத்தினருக்கு சான்றாக வந்தது? இதுதான் இன்னைக்கான கொஷின். இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும். சுபஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன வஸ்ஸலாமு அலல் முர்சலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.